சரிடி, பாய். ஏண்டி, நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் கவலை உனக்கு பெரிய விஷயமாவே படலையா? பாட்டி, உங்க பேரன் மிஸ்டர் பிரபாகரனோட ஒரே சன் நாளைக்கு காலையில 5 மணிக்கு இங்க இருப்பான். இது 200% ட்ரூ. நிஜமாவா சொல்ற? சத்தியமாவா? நிஜமாதான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன். அப்போ ஏண்டி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? ஐயோ, அவன் போன்ல சார்ஜ் இல்ல, அதான் ப்ராப்ளமே. நீங்க நிம்மதியா போய் தூங்குங்க. என் நெஞ்சில பாலை வாத்துட்டடி. இனிமே நான் நிம்மதியா தூங்குவேன். நிப்பாட்டு 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 நிப்பாட்டு, வண்டி நிறுத்து. யார் நீ? என் பேர் செல்வண்ணே. வண்டி எங்க போகுது? இங்க பரமசிவ ஐயா வீட்டுக்கு போகுதுண்ணே. வண்டியில வேற யாரும் இல்லையே? டிக்கில கீழே யாரும் இருக்காங்களா? யாரும் இல்லண்ணே. ஒழுங்கா உண்மையை சொல்லுப்பா. என்னண்ணே திடீர்னு ஊர் எல்லையில வண்டி எல்லாம் நிப்பாட்டி செக் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? ஊருக்குள்ள திருட்டு பசங்க வந்திருக்காங்கன்னு தகவல் வந்திருக்குப்பா. அதான் தலையாரி ஊருக்குள்ள வர வண்டி பூரா செக் பண்ண சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அப்படியாண்ணே? ஆமா. சரி சரி, நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு, போங்க. ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்துப்பா. எங்கேயா போயிட்டு வர? நான் தானே. அட நீதானா? சரி போயா போயா. நிறுத்து நிறுத்து, வண்டி நிறுத்து. இவன் தான் சிதம்பரம் வீட்டு மாப்பிள்ள மகேஷ். யார் நீங்க? எங்க போறீங்க? நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. இங்க சிதம்பரம் ஐயா வீடு இருக்குல்ல, அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஓ ஆமா, அவர் என்ன மயங்கி கிடக்குறாரு? இல்ல, சும்மா தூங்கிட்டு தான் இருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி போங்க. சரிங்க. போங்க போங்க. சொல்லு மாரிமுத்து. அந்த சிதம்பரம் வீட்டு மாப்பிள்ள கார்ல ஊருக்குள்ள வந்துட்டான்யா. வெள்ள பணியார வலையில சிக்கிருச்சா? ஐயா, அவன் பின் சீட்ல மயங்கி கிடக்குற மாதிரி கிடக்குறான்யா. அவன் கூட 2 பேர் இருக்காங்கய்யா. விடு, என்கிட்ட சொல்லிட்டில, நான் பாத்துக்கிறேன். ஏ முரளி, அந்த வெள்ள பணியாரம் ஊர் எல்லைக்குள்ள வந்துட்டானாமா. ஏ சத்யா, வண்டிக்குள்ள பொருள் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா? எல்லாம் ரெடியா இருக்குண்ணே. சரி கிளம்பலாம் வாங்க. எனக்கு பூவெல்லாம் வேண்டாம், நல்லா வச்சுக்க மாட்டேன். நல்ல நாளுக்கு அப்படி சொல்லக்கூடாது, கோயிலுக்கு போகும்போது சொல்லவே கூடாது. பூ வச்சுக்கோமா. நான் ஒரு டைரக்டர்மா. டைரக்டர் யாராவது பூ வச்சு நீ பாத்திருக்கியா? நீ டைரக்டர்ங்கிறதெல்லாம் ஊருக்கு, எனக்கு பொண்ணுதான். வந்து பூ வச்சுக்கோ. அம்மா, என் இமேஜ் நீ டேமேஜ் பண்றமா. ரூபி, இப்ப நீ என்கிட்ட அடி வாங்க போற, வர போறியா இல்லையா? ஏய், நீ வா, பூ எடு, வா வச்சுக்கோமா. எனக்கு இந்த ரோஸ் மட்டும் போதும். அப்படிலாம் சொல்லக்கூடாதுரி, மல்லிகை பூ தான் வச்சுக்கணும். மா, நான் ஒரு இன்ஸ்பெக்டர்மா. ஒரு ரோஸ் மட்டும் வச்சாதானே கெத்தா இருக்கும். நீ யூனிஃபார்ம் போட்டுட்டு டியூட்டிக்கு போகும்போது ரோஸ் வச்சுக்கோ, இப்போ கோயிலுக்கு போகும்போது மல்லிப்பூ தான் வச்சுக்கோ. எடுங்கம்மா. என்னம்மா நீ? ஏய், ஏண்டி நல்ல நாள் அதுவுமா உங்க அம்மா கிட்ட தகராறு செஞ்சுட்டு இருக்கீங்க? பொம்பளை பிள்ளைங்க பூ வச்சு பொட்டு வச்சு அலங்கரிச்சிட்டு வந்தா தானே நல்லா இருக்கும். சொந்தக்காரங்க எல்லாரும் வரும்போது நீங்களும் அப்படி இருந்தா தானே அடுத்தடுத்து உங்களே பொண்ணு கேட்க வருவாங்க. சும்மா இரு பாட்டி. எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம்னு. நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டல, உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சல, அதோட விடு. அடாடாடா, 3 யானை குட்டிகளை கூட வளர்த்துறலாம், உங்களை வளர்க்கறது பெரும்பாடாலாம் இருக்கு. சித்து, சந்தடி சாக்குல யார யானை குட்டிங்கற? குட்டி யானைன்னு தானே சொன்னேன். ஏய், 10 நாள் தூக்கி உள்ள வச்சலாமா? வெச்சிரு. என்னடி எங்க அப்பாவை தூக்கி உள்ள வைப்பங்கற? அதனாலதான் 10 நாள் சொன்னேன், இல்லனா மாச கணக்குல தூக்கி வச்சுக்க. பாத்தியா? உன் பேத்திகளுக்கு என்ன கொழுப்பு இருக்கு பாத்தியா? என்ன பாட்டி, பெருசா தூக்கி உள்ள வச்சிட்டா? என்னடி எங்க அப்பா பெருசுங்கற? பெருசுதானா? அப்படியே போட்டனா இப்படியே வாயடிச்சு பூ வைக்காம. வா 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 நர்மதா. ஏமா, நீ ஏமா இந்த இருட்டுல தனியா வர? கதிரை அனுப்பி வச்சிருப்பேன்ல. ஆமா, இவளை கூட்டிட்டு வரதுக்கும் கூட்டிட்டு போய் விடுறதுக்கும் தான் புள்ள பத்தி வச்சிருக்கேன் பாரு.
குதிரை அனுப்புவாங்களாம். பாட்டி, நம்ம ஊருக்குள்ள தனியா வரதுக்கு எனக்கு என்ன பயம்? அதான் காலையில 4 மணில இருந்து ஆளுங்க நடமாட ஆரம்பிச்சிடுறாங்களே. அம்மா, இந்த ஊருக்குள்ள பயம் இல்ல, இருந்தாலும் உன்னை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு இல்லையா? ம். அப்புறம் காதல் எங்க போயிருக்கான்னு தெரியுமா? எங்க போயிருக்காரு? மாப்பிள்ளைய கூட்டு வர்றதுக்காக கூட்டோடு வரைக்கும் போயிருக்கான். ஏன் தாத்தா, மாப்பிள்ளைய வீட்டுக்கு வந்துருவாரே, நீ சொல்றது அவர் ஏன் சரிதான். போகணும்? மாப்பிள்ளை அவனோட அக்கால கட்டிக்க போறவர், அவரை காத்திருந்து கூட்டு வந்தாதானே ஒரு கெத்து இருக்கும். நல்ல விஷயம்தான் தாத்தா. சரி, போய் ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வரட்டும். ஊருக்குள்ள வந்தாச்சு. முதல்ல மேடம் கால் பண்ணுவோம். கால் பண்ணு. ஏய், 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 திரும்ப. உனக்குதான். திரும்ப. வச்சுக்கோடி. அப்புறமா எனக்கு திரும்ப. வச்சுக்கோ. இங்க இருக்க. ஹலோ, மேடம், என்னாச்சு? ஊருக்குள்ள வந்தாச்சு மேடம். அப்படியா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. பிரச்சனையா? எங்களை எல்லாம் ஜாஸ்மின் மேடம் ஆர்மி மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பிரச்சனை இல்லை, எங்க பக்கத்துல கூட வராது மேடம். அருண் ஒன்னும் பிரச்சனை பண்ணிடலையே. அவரு பெங்களூர்ல மயக்கமானவர் தான் மேடம். இப்ப வரைக்கும் மயக்கத்திலிருந்து எந்திரிக்கவே இல்லை. ம், ஓகே. அப்ப நான் ஒன்னு சொல்றேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. பண்ணிடுறேன் மேடம். ஓகே மேடம். ஹலோ. ஏய், ம், ஹலோ, என்னாச்சு? ஹலோ, என்னாச்சுன்னு தெரியலையே.